ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்குன்றதே கிடையாதா? நீங்கள் என்னதான் உங்கள் மனசு என்ன கல்லா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணும். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பின்ன என்னங்க, 75 வருஷ கட்சி, 50 வருட அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலின் அவர்கள், இவங்களை ஜென்சி கிட்ஸுக்கு பார்த்தோன்னா ஒரு மீட்டப் வச்சு நடத்தி இன்ஸ்டாவில் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா பிளான் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு மீட்டப் நடத்த வச்சுருக்காரு விஜய் அவர்கள். அது எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எப்படிப்பட்ட ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு இப்போ விழுதுகள் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னா ஜென்சி கிட்ஸாக இருக்காங்க போல். அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டப் வச்சு அவங்களுக்கு அரசியல் பழக்கி விடுற லெவலுக்கு பார்த்தோன்னா போயிருக்கு திமுக. அப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதுங்க. அவங்கள எப்படி ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணிட்டு தெரிஞ்சாங்க, பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு தெரிஞ்சாங்க. அப்புறம் இந்த சொம்பில் பாலை வச்சு பார்த்தோன்னா சத்தியம் பண்ணி ஓட்டு வாங்கிக்கிறது, அதுக்கப்புறமா சாமி படத்து மேலே ஓட்டு வாங்கிக்கிறது, குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணி ஓட்டை வாங்கிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள அரசியல் பழத்தணும் அப்படின்னு சொல்லி ஜென்சி கிட்ஸுக்கு பார்த்தோன்னா அரசியல் சொல்லி கொடுக்குற ரேஞ்சில் இறங்கியிருக்கு திமுக. அது ஒற்றை காரணம் யார் அப்படின்னா நம்ம தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள். திமுக என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. நேற்றெல்லாம் பயங்கர ட்ரோலு. ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயங்கள் ட்ரோல் ஆனதை பார்த்துருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சியே ட்ரோல் ஆனதை பார்த்துருப்பீங்களான்னா இதை தான் பார்க்க முடியும். ஜென்சி கிட்ஸ் மீட்டிங், பாலிடிக்ஸ் கற்றுறாங்களாமா திமுக நபர்கள். ஜென்சி கிட்ஸுக்கு அரசியல் படுத்துகிறோம், அவங்களுக்கு பார்த்தோன்னா அரசியல் சொல்லி கொடுக்குறோம், அவங்க இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா வேலை செய்யணும், சமூக வலைதளங்கள் இன்னும் ஆக்டிவாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. அவங்களாம் யாரும் இல்லை, பூரா பார்த்தோன்னா கொத்தடிமைகள் தான் இருக்காங்க. அங்கே ஜென்சி கிட்ஸே யாரும் இல்லை. பூரா 40-50 வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் தான் அங்கே இருக்காங்களே தவிர ஜென்சி கிட் மீட்டப் அப்படின்னு வச்சுட்டு ஜென்சி கிட்ஸே இல்லாமல் ஒரு பேரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. ஒரே ஒருத்தர் பார்த்தோம்னா மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பேசும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்துச்சு. என்ன சொன்னார்? நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். இப்ப சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊத்திதா எல்லாமே பார்த்தோன்னா தாவேக்காவுக்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி பேசி வச்சுட்டு போயிருக்காரு. திமுகவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா, திமுகவை புகழ்ந்து பேசுறியா, இல்லை வந்து தாவேக்காவுக்கு கண்டென்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. அதில் வேற வி ஆர் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படின்றாரு. நம்மளாம் கொத்தடிமைகள், நம்ம கொத்தடிமைன்னு சொல்கிறதுல பெருமைப்படணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது நம்ம தாவேக்கா சைடு இந்த திமுக நபர்கள், இதர கட்சி நபர்கள் எல்லாமே தற்குறிகள் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்மளை தற்குறிகள்னு சொல்கிறாங்களே, நம்ம எங்கேயாவது வி ஆர் ப்ரௌடு தற்குறிஸ் அப்படின்னு எங்கேயாவது பேசுகிறோமானா பேசுகிறதே கிடையாது. இவங்க பேசிக்கிறாங்க வி ஆர் ப்ரௌடு கொத்தூஸ், வி ஆர் ப்ரௌடு கொத்தடிமை கூட்டம் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுங்க அப்படின்றாரு. எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தை பார்த்தோன்னா கொண்டு போகிறாங்க பாருங்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. இந்த ஜென்சி கிட்ஸை பார்த்தோன்னா இங்கே கொண்டு வந்து அரசியல் படுத்துகிற பேரில் உட்கார வச்சுருக்கிறது. ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லோரும் கிடையாது. உட்கார வச்சு மீதி 40-50 வயசுல உள்ள நபர்கள் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா தாவேக்காக வீழ்த்துறதுக்காக மட்டும் கிடையாது, இன்ப நிதியை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. அவர் ஒரு ஜென்சி கிட்டு. அதனால் பார்த்தோன்னா அந்த ஜென்சி கிட்டை வச்சு இப்போவே இருந்தே உதயநிதி அவர்கள் இன்ப நிதி அவர்களுக்கு வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா இன்ப நிதி வரும்போது நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம அப்பா முதலமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டோம், ஸ்டாலின் வந்துட்டார், அதுக்கப்புறமா நம்மளோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் சடனாக வந்து அதிமுகவும் திமுகவும் தூக்கி போட்டு ஒரு நடிகர் வந்து நாட்டாளன் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. உதயநிதி ஸ்டாலினே மிஸ் பண்ணிட்டோமே, துணை முதல்வர் ரேஞ்சும் கொண்டு போகணும், ஆனால் முதலமைச்சர் ரேஞ்சு கொண்டு போக முடியல அப்படின்னு இவங்களுக்கே பயம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணணும், இப்போ இருந்தே அடுத்தது இன்பநிதி தான் வரப்போகிறாரு. இன்பநிதியை பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம கொண்டு போயிடணும். இதுவே மிஸ் ஆகிடுச்சு, இன்பநிதி மிஸ் ஆகவே கூடாது அப்படின்னு அவருக்கு ஏற்ற ஈக்குவலாக இருக்கிற ஏஜ் உள்ள நபர்களை வச்சு இந்த மீட்டிங்கை நடத்தி அரசியல் மையப்படுத்தி இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா ரீல்ஸ் எல்லாம் போட்டு தாவேக்காக வீழ்த்திற்காக ஒரு மீட்டிங் நடக்குது. நம்ம கூட ஸ்டாலின் அவர்கள் மேடையில் சும்மா இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளை கலாய்க்கிறதுக்காக பேசுகிறாரு, அவர் தோல்வி விரக்தியில் பேசுகிறாரு, எப்படியோ பேசிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சா ரியலாகவே செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னுக்காக ஜென்சி கிட்ஸை பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டப் நடத்துகிறாங்க. அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு 75 வருட கட்சி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒற்றை காரணம் முதலமைச்சர் விஜய் அவர்கள், வேறு எந்த காரணம் கிடையாது. இப்போ இருந்தே அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இன்ப நிதி யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போது திமுகவோட வரலாறு, ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாங்களா, ஓஹோ இவங்களாம் இப்படியா அப்படின்னு அவங்க மனசில் ஒரு ஆழமாக பதிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து திமுக அடுத்த எலெக்ஷன் நிற்கும்போது நம்ம இவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு ஓட்டு போடுற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல உதயநிதி நிற்க வைக்கணும் என்ன கட்டாயம், இன்ப நிதி நிற்க வை, அப்போவே பார்த்தோன்னா ஜென்சி கிட்டு ஓட்டு அவருக்கு விழுந்துடும். 2 ஈக்குவலாச்சா, அடுத்தது பார்த்தோன்னா நம்ம திமுக தூக்கி மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசினார்ல. அடுத்ததான் இங்கே இன்பநிதி ஐயாவும் பார்த்தோன்னா எனக்கு முதலமைச்சராக பார்த்துணும் அப்படின்னு சொல்லி ஒரு பியூர் கொத்தடிமை பேசினார்ல. அந்த கொத்தடிமை சொன்னதை இப்போ இந்த கொத்தடிமைகள் வந்து உட்காந்துக்குது.
வி ஆர் ப்ரௌடு கொத்துஸ் அப்படின்னு ஜென்சி கிட்ஸை பார்த்தோன்னா சொல்ல வச்சுட்டு இந்த கொத்தடிமையில் உட்காந்து அந்த இன்ம நிதியை பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றக்காக நடத்தப்பட்ட மீட்டிங் தான் நேற்று அது. ஆனால் அந்த மீட்டிங் சில்லுசில்லாக உடஞ்சி ட்ரோல் மெட்டீரியலாக மாறி சோசியல் மீடியாவை வச்சு கலாய்க்குது. திமுக நபர்களே வச்சு பல பேர் கலாய்ச்சிட்டு வர அளவுக்கு பார்த்தோன்னா அந்த நிகழ்ச்சி நடந்து போச்சு. ஏன்னா நடத்துனதான் நடத்துனீங்க, வெளியே தெரியாமல் நடத்தலாம்ல, வெளியே வேறு தெரிஞ்சு அதை வேறு எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணி பசங்க வச்சு கிழிச்சிட்டாங்க. தாவேகா வீழ்த்துறதுக்காக சோசியல் மீடியாவில் பார்த்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்சி கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் நடத்தினதை அதே சோசியல் மீடியாவை விட்டு முடிச்சு விட்டாங்க தாவேகா பசங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த சோசியல் மீடியாவை வச்சு பசங்க முடிச்சிடுவாங்க. நீங்கள் அந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்குன்றக்காக கூட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அதைவே சோசியல் மீடியா வச்சு தாவேகா பசங்க முடிச்சிட்டாங்க. இதுதான் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, இவங்களுக்கு இதெல்லாம் யோசிப்பாங்களான்னு தெரில. நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆப்போசிட் இப்படி நடக்குமே, நம்மளை வச்சு பொழந்துருவாங்களே அப்படின்னு தெரியலையா. சரி, அதுக்காவது பார்த்தோன்னா கொஞ்சம் ரகசியமாக வெளியவே தெரியாமல் எங்கே நடக்குது, ஏது நடக்குது, என்ன நடக்குதுன்றது வெளியவே தெரியாமல் நடத்தியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. வெளியே தெரிகிற மாதிரி நடத்தி அதை அங்கங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவர் பேசுகிற வீடியோக்களெல்லாம் எடுத்து வெளியே போட்டுவிட்டு இவங்களே வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாறக்கு நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் அவர் ஒருத்தர் பேசுகிறாரு அழுகாத குறையா, ஐயா ஸ்டாலின் குளத்தூரில் தோற்றது ஏற்றுக்கவே முடியலைங்க அப்படின்னு பேசுகிறாரு. அதைத்தாயா திமுககாரங்க மொத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீ ஏதாவது புதுசாக பேசு, ஜென்சி கிட்ஸ்க்கு அரசியல் சொல்கிற மாதிரி புதுசாக எதையாவது பேசு அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன ஒப்பாரி வச்சாங்களோ கல்யாண வீட்டில் மற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஒருத்த பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காப்புல. அது எதுக்கு அங்கே போய் பேசணும் இவ்வளோ மீட்டிங் போட்டு, அதை தான் அவங்க பேசுனதே இருக்குது, அவங்களே பார்த்துட்டு போயிடுவாங்களே. அந்த வீடியோவை ஸ்க்ரீனில் போட்டுவிட்டுனா அவங்களே பார்த்துட்டு கிளம்பிட்டு போகிறாங்க. அதையே நீ ஒரு டாபிக் எடுத்து பேசுகிற, இதை தான் சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. சரி, இதை எல்லாத்தையும் விட இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு அரசியல் பழகணும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஒன்று நடத்துனீங்களே, இதை முதலே பண்ணியிருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே. எப்போ பண்ணியிருந்தா, எங்கள் ஜென்ரேஷன், எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன், இவங்க எல்லாருக்குமே அரசியல்னால் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அரசியல்னால் எப்படிப்பட்டது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு அதை பழக்கப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த திமுகவும் அதிமுகவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பொதுமக்கள் அரசியல் தெரிஞ்சுக்கவே கூடாது அப்படின்றதுல குறியாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரில் யாருக்குமே அரசியல் சொல்லித்தரவே இல்லை. இப்போ 18 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓட்டுரிமை வந்துட்டு நம்ம ஓட்டு போடுறோம். சரி, ஓட்டு போகிறதுக்கு 18 வயசு வந்துருச்சு. அந்த 18 வயசில் நம்ம ஓட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த கட்சி இவங்க என்ன, இவங்களோட வரலாறு என்ன, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது தெரியணும்ல. அது தெரிஞ்சுக்கிற வயசும் பார்த்தோன்னா பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா 18 வயசுங்கிறதும் கூட ஓரளவுக்கு பார்த்தோன்னா மெச்சூர்டு இல்லாத வயசு தான். அப்படி இருக்கிறப்போ அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு யாருக்குமே இவங்க சொல்லித்தரவே இல்லை, எதுவுமே சொல்லித்தரல. ஏன்னா நம்ம அரசியல் தெரிஞ்சுக்கிட்டால் இவங்களுக்கு டேஞ்சர் இல்லை, திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவு டேஞ்சர். பொதுமக்கள் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு இவங்க அரசியல் மையப்படுத்தவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக தமிழக அரசியல் வரலாற்றுலேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் அரசியல் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அது நேற்று நடந்த மீட்டிங் மட்டும்தான். அதுவும் எதுக்காக, இவங்க தோத்துட்டாங்க அப்படின்ற விரக்தியில், இவங்க நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்தில், தாவேகாமல் இருக்கிற கோபத்தில் இவங்க ஜெயிக்கிறதுக்காக நடத்தப்படுறது. அப்பவும் அந்த ஜென்சி கிட்ஸ் அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுக்காக நடத்தப்படுற கூட்டம் கிடையாது. இவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நடத்துகிற கூட்டம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க நடத்துகிற அந்த மீட்டிங்கு அவங்களுக்காகவே இருக்கட்டும், அதை அவங்க கற்றுக்கட்டும். ஒருவேளை அந்த அரசியல் மையப்பட்டுட்டு அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து சில விஷயங்கள் தோண ஆரம்பித்து அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அரசியல் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நான் சொல்கிறேன் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா திமுக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் அதிமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே இருக்குல்ல. எல்லா கட்சிகளுமே பார்த்தோன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க, திமுக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, என்னென்ன துரோகங்கள் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்டையும் அவனுக்கு எடுக்க தோணும். அரசியல் வாய்ப்பட்டுட்டாலே அது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுக்க தோணும். ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டுமே பார்த்தோன்னா பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவா அந்த ஜென்சி கிட்ஸ். அப்படி பிரித்து பார்க்குறப்ப திமுக மேலே பல விமர்சனங்கள் இருக்குது, பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, பல ஊழல் இருக்குது. அதுவும் அவன் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம் நம்ம தாவேகாக்கா போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குண்டான ஒரு மீட்டப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். தாவேகா மேலே எந்த ஒரு இதுவும் வைக்க முடியாது. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கருணாநிதி காலத்திலேருந்து பல போராட்டங்களுங்க, ஜெயிலுக்கு போனாருனுங்க, மொழிக்காக போராடினாங்க, இடஒதுக்கீடுக்காக போராடினாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தோன்னா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, எவ்வளோ இருக்கட்டும், அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட் பொலிட்டிக்ஸில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இப்போ ஆண்டுட்டுருக்கிற கட்சிகளில் எந்த கட்சி பார்த்தோன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது, திட்டங்களை கொண்டு வரதெல்லாம் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் பொலிட்டிக் பார்த்தோன்னா அதுதான் தேவைப்படும்.
நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இதை பண்ணாங்க அதை கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அது நடைமுறையில் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை தப்புன்னு சொல்லலை, அது முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் நம்ம இப்போ வாழ முடியாது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தான் வாழ முடியும். அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பொலிட்டிக்ஸ் நடக்குது, அதில் யார் சரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பான். பார்த்துட்டு அப்படின்னா தாவேக்கா வந்தோன்னா 800 மதுக்கடைகளை மூடியிருக்காங்கப்பா, பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. 67 கல்குவாரிகளை பார்த்தோன்னா தாவேக்கா மூடி இருக்குப்பா, பரவாயில்லையே நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெள்ளை ஏறிக்கி வேறு வெளியிடுறாங்க, பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தாவேக்கா பண்ண பல ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்தும் பார்க்க ஆரம்பிப்பாங்கள்ல. ஜென்சிக்கிட்ட அரசியல் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரவுண்டு கட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தாவேக்கா என்ன பண்ணியிருக்கு, திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கு, அதை தாவேக்கா ஆட்சியில் எது பண்ணாமல் இருந்திருக்காங்க, பரவாயில்ல ஓகேன்னு இந்த சைடு தான் அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான ஒரு மீட்டப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். திமுகவுக்கு ஓட்டு விழுதுரு அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட மைண்டு வாருங்க, அப்போ ஜென்சி கிட்ஸுக்கு அரசியல் தெரியணும் அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடு கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான். அதாவது நீ படி, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை படி அப்படின்னு சொல்கிறதில்ல, நீ படி ஆனால் நான் சொல்கிறத படிக்கணும், எனக்கு தெரிஞ்சுதான் நீ படிக்கணும், என்னை பற்றி தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்கள பற்றி தெரிஞ்சிக்கூடாதா? அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னாலே, அரசியல் தெரிஞ்சுக்கல அப்படி மைண்ட் செட் வந்துருச்சுனாலே எல்லாத்தையுமே பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் டேஞ்சராக தான் முடிய போகுது இந்த மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் என்ன, அந்த மீட்டிங்கில் பல ஜென்சி கிட்ஸு இல்லை, அதில் வெறும் 40 வயசு 50 வயசு உள்ள நபர்கள் தான் உட்காந்துட்ருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க அரசியல் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்குன்றது தெரியல, சும்மா கூட்டத்தை கூட்டி நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு பில்டப் பண்ணால் காட்டுறாங்களான்றது தெரியல. அது இதை விட இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜென்சி கிட்ஸ் இல்லாதனால, இந்த சோசியல் மீடியாஸில் நம்ம ஆக்டிவாக இல்லாதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு இன்னும் நம்பிக்கிட்டு அதுக்கு ஒரு மீட்டிங் வேறு வைக்கிறாங்களே, அதை பார்க்குறதுக்கு தான் இன்னுமே சிரிப்பாக இருக்குது. இது ரீசன் கிடையாது அப்படின்னு நம்ம பல டைம் சொல்லிட்டோம். இதெல்லாம் ரீசன் இல்லை, உங்கள் சைடு ஒரு மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் கோட்டை விட்டது சோசியல் மீடியாவிலையோ இல்லை ஜென்சி கிட்ஸுக்கு பார்த்தோன்னா அரசியல் தெரியல, இவங்க போய் அவங்க போட்டாங்க நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் விஜய் பின்னாடி போகிறாங்களே தற்கொலைகள் அப்படின்னு சொன்னது, மக்கள் கூட்டமாக போய் முட்டாள்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, என்னமோ நாங்கள் தான் தமிழ்நாட்டையே பார்த்தோன்னா தூக்கி நிறுத்தணும், தமிழ்நாட்டுக்கு மக்கள் வாழ்கிறதுக்கு காரணமே நாங்கள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு பேசுகிறது, என்னென்ன எல்லாத்தையும் சொல்லி கேவலப்படுத்தி அசிங்கமாக பேசுனா அந்த திமிர் பேச்சும், மக்களை பார்த்தோன்னா இவங்க நடத்தின விதம் தான் தோல்வி காரணம் அப்படிங்கிறது இவங்க உணர்றதே இல்லை. இப்போ கூட இதுதான் காரணம் அப்படின்னு ரியலாகவே இறங்கி பார்த்தோன்னா மீட்டை வச்சுட்ருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க மத்தியில் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது நம்ம? இப்போ யார் தற்கொலையாக தெரியுறாங்க உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டை வைக்கிற இவங்களை பார்த்தா தான் தற்கொலைமாக இருக்குது. இவங்க சைடு எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறதுல கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. நம்ம இங்கே கோட்டை விட்டுட்டோம், இந்த சோசியல் மீடியா நம்மக்கிட்ட இல்லை, அதனால தான் கோட்டை விட்டு தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய வாக்காளர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றது தெரியும். அந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அரசியல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 5 வருஷத்துலேயே சொல்லிக் கொடுத்துருக்கலாமே. இப்போ நீங்கள் தோற்றதுக்கப்புறமா வந்து சொல்லிக் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது தானே. நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறீங்க அவ்வளோதானே. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நீங்கள் 2 பேரும் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்கும்போது, நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் எங்களோட 18 வயசு கடந்து வரும்போதெல்லாம் எங்களுக்கு பெரிய அளவு அரசியல் தெரியல. அப்படி இருக்கிறப்ப அப்போ உங்களுக்கு தெரிஞ்சானே தெரியலன்னு நாங்கள் பணத்தை கொடுப்போம், வாங்கிட்டு ஓட்ட போடு, சத்தி வாங்கிட்டு ஓட்ட போடு, இல்லை அப்படின்னா ஏதாவது ஆயிரும் உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இதை தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு ஆசை கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டு. இப்போ மட்டும் அரசியல் படுத்தி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. தாவேக்கால எதுக்கும் லாய்க்கு இல்லை, நாங்கள் தான் லாய்க்கி பாருங்கள் அப்படின்னு இவங்களோட புராணங்கள் வரலாறுகள் எடுத்து பேசுகிறாங்க. அதுக்கு தான் நான் இந்த மீட்டப் நடந்திருக்கு. ஆனால் நான் இதை வந்து அவங்க அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டேஞ்சர். அவங்களுக்கு கரண்ட் பொலிட்டிக்ஸ் தான் தேவை. நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்றதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் எங்கே வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போ என்ன பிரச்சனை எனக்கு நடந்துகிட்ருக்கு, அதை யார் சரி செய்வாங்க அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை யார் சரி செய்வாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுடைய வாக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இது எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கும் இருக்கலாம். அதனால் அங்கே போன சில செஞ்சு கிட்ஸையோ நம்ம யாரையும் கேவலப்படுத்தலை, அசிங்கப்படுத்தலை. அவங்களுக்கு இத்தனை நாளாக பார்த்தோன்னா அரசியல் சொல்லிக் கொடுக்க தோணாது உங்களுக்கு, எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து தோணாது உங்களுக்கு. இப்போ நான் திடீர்னு அக்கறேன்னா நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக தானே, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, எந்த இதுவுமே இதில் கிடையாது. அது உண்மை தான். சோசியல் மீடியாவில் தாவேக்கா சார்ந்த நபர்கள் யாருமே டான்ஸ் ஆடியோ, விஜய் மாதிரி பஞ்ச் டைலாக் பேசியோ, இல்லை சினிமா ரீதியாக எது ஒன்று பண்ணியோ ஓட்டு வாங்கி ஜெயிக்கலை. திமுக என்னென்ன தவறு பண்ணிச்சு, என்னென்ன பார்த்தோன்னா மக்களுக்கு கொண்டு வந்து சில விஷயங்களை வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் ஏமாற்றிருக்காங்க, எங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்களே தவிர, அவங்க டான்ஸ் ஆடியோ லைக்ஸ்க்காகவெல்லாம் பார்த்தோன்னா ரீல்ஸ் போடல. இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது இதுக்கு மேலே இவங்களுக்கு? சரி, எது எப்படியோ 75 வருட கட்சி, 50 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலின் அவர்கள், இவங்களை ஒரு வழியாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காவது நம்ம அரசியல் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்து ஒரு மீட்டப் நடத்த வச்சார்ல தளபதி. அதுக்காகவே தளபதிக்கு நம்ம சல்யூட் சொல்லலாம். அரசியல் நாங்கள் சொல்லித்தர வாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் திமுக கூப்பிட்ருங்க. இதுவே வரலாற்று சாதனை இல்லையா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருப்போமா? நம்ம ஜென்ரேஷனில் பார்த்துருப்போமா? இவங்களை கூப்பிட்ருக்காங்க.
அதுக்கு ஒரே காரணம் விஜய். அதனால் விஜய் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். விஜய் அவர்கள் வந்தும் அவர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் நம்மளை மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா அரசியல் பழக வச்சார். இப்போ மற்ற கட்சிக்கும் பார்த்தோன்னா அரசியல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக மொத்தத்தில் அரசியல் களம் விஜய் அவர்கள் இல்லாமல் நகராது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அரசியல் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக விஜய் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. நியூஸ் சேனல்ஸில் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. எல்லா நியூஸ் சேனல்ஸும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே லேக் கணக்கில் தான் வியூஸ் போகுது. அந்தளவுக்கு அரசியல் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒற்றை காரணம் விஜய். அதனால் இது பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு புதுவிதமான மாற்றம்னு சொன்னீங்களே, எங்கே விஜய் சார் மாற்றம், இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். நேற்று நீங்கள் மீட்டப் வச்சிங்களா, அதுவே ஒரு மாற்றம், விஜய்னால் வந்த மாற்றம். சரிதானே? சரி, ஓகே. நேற்று நடந்த அந்த மீட்டப்பில் வேறு இந்த சைன் வேறு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சைன் பண்ணுவாங்களே, உங்களுக்கு பிடிச்சது எழுதுங்க திமுக பற்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் யாரோ நம்ம தளபதி டைலாக் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு போட்டுட்டு போயிட்டாங்க. அங்கேயும் பார்த்துட்டு நம்ம பஸ் உள்ளே விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பல கொத்தடிமைகள் பல வருஷமாக திமுகவில் இருக்கிற நபர்களே உள்ள ஜென்சி கிட்ஸ் மாதிரி எழுதி விட்ருக்காங்க திமுக பற்றி புகழ்ந்து. அந்த ஜென்சி கிட்டில் அதை எழுதவே மாட்டாங்க. இவங்களே எழுதி விட்டுட்டு பார்த்தோன்னா பரவாயில்ல, ஜென்சி கிட்ஸ் இத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதை வேறு எடுத்து வெளியே போடுறது ஒன்றுமே இல்லை. அதில் கொத்தூசே எழுதி விட்ருக்காங்க, அவ்வளோதான். சரி, எப்படியோ வி ஆர் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படின்னு அடுத்து வர ஜென்ரேஷனையும் பார்த்தோன்னா கொத்தடிமையில் ஆக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் அந்த கொத்தடிமை தனப்பிலே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இன்பநிதி வாழ்க அப்படின்றக்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜென்சிக்கிட் கொஞ்சம் விழிச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி இவங்க எல்லாம் உழைச்சாங்க. இன்பநிதி என்ன தொலைச்சாரு? அடுத்தது பார்த்தோன்னா அவர் உள்ளே கொண்டு வருவீங்களா அந்த ஜென்சிக்கிட் கேள்விக்கு அப்போ அரசியல் தெரிஞ்சதுக்கப்புறமா. ஆமாம், அதெல்லாம் ஓகே. இவர் என்னது பண்ணார், இவரே உள்ளே கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது கொத்தூஸ் அப்புறமா அந்த ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் அரசியல் படுத்தின அவங்களே திருப்பி கேள்வி கேட்குற டைமும் வரும். காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.